அதாவது பாத்தீங்கன்னா நேபாள நாட்டின் ரஸ்வா மாவட்டம் முக்திநாத் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு கடந்த 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 57 பயணிகள் சுற்றுலா பயணம் செல்வதற்கு கும்பகோணத்தில் அமர்ந்துள்ள சூப்பர் யாத்ரா ஏஜென்சி நிறுவனம் மூலம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அங்கு பாத்தீங்கன்னா அங்கு சென்று கொண்டிருந்த போது திடீர்னு வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டுச்சு. நேபாள நாட்டில் 3 வேன்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்ட நேபாளம் சீனா எல்லைக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுல 3 வேன்களும் சிக்கியுள்ளன. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வேனில் பயணம் செய்த 20 பேர் தப்பித்து கரை ஒதுங்கி உள்ளதாக கூறப்படும் நிலையில மீதமுள்ள 2 வேன்கள்ல பயணம் செஞ்ச 37 பேர் நிலைமை என்னவென்று இதுவரை தெரியாம இருக்கு. தொடர்ந்து கும்பகோணத்தில் சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்ற ஏஜென்சிகளை அவர்களது உறவுகள் தொடர்பு கொண்டு விசாரித்து வர்ற நிலையில உறவினர்கள் எண்ணிக்கை அதிகரித்து அந்த பகுதியில் காணப்படுறதுனால கும்பகோணத்தில் அமர்ந்திருக்கிற சூப்பர் யாத்ரா ஏஜென்சி அலுவலகத்தின் முன்பு தற்போது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.